சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ அவனோட கூட்டு சேர்த்துக்கிட்டு ஏன் பொண்ணு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல ஏன் பொண்ணு வெளியில அனுப்பு. பாரு சிவசங்கரி, நான் யாரோட பேச்சையோ கேட்டு உன் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வர் உன் வீட்டில் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதை வச்சு தான் நான் உன் வீட்டில் வந்து சர்ச் பண்ணேன். அப்போ ஈஸ்வர் அங்க இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்ல, அவனை கடத்தி சித்திரவதை பண்ணி கொலை முயற்சியும் பண்ணியிருக்கா அவன் பொண்ணு. அப்படின்னலாம் நான் கேஸ ஃபைல் பண்ண போறேன். இங்க பாரு வீரா, அப்படி மட்டும் செஞ்சிடாத. கொஞ்சமாச்சும் பழச நினைச்சு பாரு. நான் பழச நினைச்சு பார்த்ததுனாலதான் இந்த அளவுக்கு அவன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கேன். நான் இந்த ஊரை விட்டு ஸ்டேஷனை விட்டு போறதுக்கு காரணமே உன் பொண்ணுன்னு சொல்லிக்கிறியே இந்த அருவிதானே. என்னை என் டிபார்ட்மெண்ட்ல மாட்ட வச்சு தண்டனை வாங்கி கொடுத்து யூனிஃபார்மை கழட்ட வச்சா. அதையெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா? இவ்வளவு நாள் நான் வேலை இல்லாம அனாத மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேனே. ஒவ்வொரு பிரச்சனையா நான் கிளியர் பண்ணி திரும்ப நான் இங்க வந்ததே உன் பொண்ண நான் பழி வாங்கறதுக்காக தான். உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் சிவசங்கரி. நான் எப்பவுமே என் கேஸ் விஷயத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஏற்கனவே சரஸ்வதி குடும்பத்துக்கு உனக்கும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்லைன்னா எல்லாமே மாறி போயிடுமா? சரஸ்வதியை பழி வாங்கறதுக்காகத்தான் நீ அருவியை வாங்கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல வேலைகளை செய்துகிட்டு இருக்க. இப்பவும் நீ அருவியை வச்சு அந்த ஈஸ்வரை கடத்தி அவனை சித்திரவதை பண்ணி கொலை முயற்சியும் பண்ணியிருக்க. கூடிய சீக்கிரம் உன்னையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஜாக்கிரதை. தயவு செஞ்சு நீ இப்பவே ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிடு. இங்க பாரு வீரா, நீ ஒரு போலீஸ்காரன். உனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு. நீ நியாயத்தை காப்பாத்தணும். அதை விட்டுட்டு இப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஏன் பொண்ண நீ பழி வாங்கணும்னு நினைக்காத. அப்படி பண்ணனா நான் உன்னை விட மாட்டேன். மறுபடியும் நீ என்ன பழைய சிவசங்கரியா மாற வச்சிடாத. மாறித்தான் பாரு சிவசங்கரி. உன் மிரட்டலுக்கெல்லாம் அந்த சரஸ்வதி குடும்பம் வேணா பயப்படலாம். நான் வீராவுக்கு பயம்னா என்னன்னு தெரியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏற்கனவே நான் எல்லா பிரச்சனையும் பார்த்து ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு என் வேலையை காப்பாத்திக்கணும்னு எண்ணமெல்லாம் கிடையாது. நான் சேவை செய்யறதுக்காகவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப வரல. எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த உன் பொண்ண பழி வாங்கறதுக்காக தான் திரும்ப இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன். இங்க பாரு வீரா, நீ என்ன வேணா அரெஸ்ட் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு அவளை விட்டுரு. அவ இப்ப வாயும் வயிறுமா இருக்கா. அவளை இதுக்கு மேலேயே லாக்கப்ல வச்சு கஷ்டப்படுத்தாத. வாயு வயிறுமா இருக்காளா? அப்படியா? அப்ப கண்டிப்பா கஷ்டப்படுத்துவல்ல. சிவசங்கரி, நீ எவ்வளவு கெத்த சுத்திக்கிட்டு இருந்த, எவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் மிரட்டுவ. ஆனா இப்போ கண்ணு நிறைய தண்ணிய வச்சுக்கிட்டு என் முன்னாடி நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கியே. இத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அருவிக்காக நீ கெஞ்சறத பார்த்தா உண்மையாவே இவ உன்னோட பொண்ணாதான் இருப்பா போல இருக்க. ஆமா, அருவி என்னோட பொண்ணுதான். அவ லாக்கப்ல இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. தயவு செஞ்சு அவளை விட்டுரு. அவ எந்த தப்புமே பண்ணல. சொன்னா கேளு. தப்பு பண்ணது அந்த நாராயணமூர்த்தி தான். என் பொண்ணு ஈஸ்வர காப்பாத்ததான் முயற்சி பண்ணா. பிளீஸ் அவளை அனுப்பிடு. இவனை பத்தி தெரிஞ்சும் எதுக்காக கெஞ்சிட்டு இருக்கீங்க? இவன்லாம் ஒரு நல்ல போலீஸ்காரனே இல்ல. இவன் இப்படிதான் பண்ணுவான். அதனால நீங்க இவன் கிட்ட கெஞ்சறதெல்லாம் வேஸ்ட். ஈஸ்வர் மாமா கண்ணை திறக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவரே சொல்லுவாரு. அப்ப இவரை என்ன வெளியே விட்டுதானே ஆகணும். கண்டிப்பா இவர் பண்ண தப்புக்கு மறுபடியும் தண்டனை அனுபவிப்பாரு. என்னடி சொன்ன? லாக்அப் டெத் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. இங்கேயே உன் கதையை முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. வீரா, என் பொண்ணை விட்டுரு. அவளுக்கு எதுவும் செஞ்சிடாத.
அப்பா உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்காக இப்ப அவளை பழி வாங்கணும்னு நினைக்காத. ஆ? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவளை மன்னிச்சிரு. தயவு செஞ்சு அவளை விட்டுரு. டேய், என்ன பார்த்துட்டு இருக்க? அடிச்சு விரட்டி விடுங்கம்மா. வெளியே போமா. ஐயோ, வேண்டாம், வெளியே போ முதல்ல. போமா. போ. வெளியே போ. சொல்றேன்ல, வெளியே போ. வெளியே போமா. நான் கேட்க மாட்டேன். வீரா, சொல்லாதீங்க. வீரா, இங்க பாரு. என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் தான் காரணம். என்ன உள்ள வை. என் பொண்ணு விட்டுரு. அவளை ஒண்ணு பண்ணிடாத. அவளை பழி வாங்கிறாத வீரா. சொல்றல்ல. நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனா? ஒரு தடவை தண்டனை கிடைச்சும் நீ அடங்க மாட்டேங்கிறல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சதும் இல்லாம ஏன் எதிர்க்கே அம்மா மேல கை வைப்ப? யார் உனக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தது? பழையபடி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா? ஏய், வாய மூடு. இவ்வளவு பட்டும் உன் திமிரு அடங்கல. மறுபடியும் நீ எங்கிட்டிய சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த பாரு, அப்போ நீ இப்படி எல்லாம் பேசி பேசி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுக்காக தான் இப்போ நீ அனுபவிச்சிட்டு இருக்க. அத மறந்துடாத. நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த தடவை பக்காவான எவிடன்சஸ் எங்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. வேண்டாம் வீரா, அவ சொல்றத எல்லாம் பெருசா எடுத்துக்காத. இனி உன்னோட பிரச்சனையில அவ தலையிடவே மாட்டா. தயவு செஞ்சு அவளை விட்டுரு. விட்டுட்டு என்ன பண்றது? அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தானா? இவ ஈஸ்வர கடத்தி சித்திரவதை பண்ணி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருக்கா. அதுக்கான தண்டனையை இவ அனுபவிச்சே ஆகணும். ஹலோ, நான் ஈஸ்வர் மாமாவை கடத்தல. அந்த நாராயணமூர்த்தி தான் கடத்தினான்னு எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது? நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? நீ பாட்டுக்கு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு விசாரணை பண்ண மாட்டியா? அருவி அருவி அருவி, கொஞ்சம் சும்மா இருமா. நீ பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். வீரா, நான் அப்ப உனக்கு பண்ண உதவிய கொஞ்சமாச்சு நினைச்சு பாரு. அப்ப எனக்கு அருவி எதிரியா இருந்தா. அதனாலதான் நான் அவளையும் அவ குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா இப்போ அருவி ஏன் பொண்ணுங்கிறதுனால நான் அவளுக்கு ஆதரவா இருக்கேன். தயவு செஞ்சு நீ அவளுக்கு ஆதரவு கொடு வீரா. இங்க பாரு, நீ என்ன எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். நீ உடனே விசாரணை பண்ணி அந்த நாராயணமூர்த்தி தான் கொலைகாரன்னு உறுதி செஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணு. பாரு சிவசங்கரி, நீ பழைய கதையெல்லாம் பேச வேணாம். அப்போ உன் கூட விசுவாசமா இருந்த வீரா வேற. இப்ப என் முன்னாடி நீ கூனி குறுகி நிக்கிறிய. நீ பாக்குற வீரா வேற.